முக்கிய செய்தி. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் கனரா வங்கி ஏடிஎம்மில் உள்ள பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரத்தின் மூலம் 9 கள்ள நோட்டுகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் கனரா வங்கி ஏடிஎம்மில் உள்ள பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரத்தின் மூலம் 9 கள்ள நோட்டுகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஏடிஎம் அறையின் மிஷினில் உள்ள வங்கிக் கணக்கை சரிபார்த்தபோது 9 கள்ள நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் கனரா வங்கி ஏடிஎம்மில் உள்ள பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரத்தின் மூலம் 9 கள்ள நோட்டுகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் கனரா வங்கி ஏடிஎம்மில் உள்ள பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரத்தின் மூலம் 9 கள்ள நோட்டுகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நெல்லை மாவட்டம் திசையன்விலையில் உள்ள கனரா வங்கியின் ஏடிஎம் பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரத்தில் 9 கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திசையன்விலை அற்புத விநாயகர் கோவில் சந்திப்பு நவ்வலடி சாலையில் செயல்பட்டு வரும் கனரா வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள பணத்தை வங்கி நிர்வாகம் வழக்கம் போல் சரிபார்த்த போது டெபாசிட் செய்யப்பட்டிருந்த 9 கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து வங்கி நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்தது. தொடர்ந்து ஏடிஎம் அறையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்த போது அடையாளம் காணக்கூடிய நபர் ஒருவர் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் இருந்த கள்ள நோட்டுகளை டெபாசிட் செய்திருப்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கனரா வங்கி மேலாளர் நெகில் டிமி சிசிடிவி காட்சிகளுடன் திசையன்விலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ள நோட்டுகளை டெபாசிட் செய்த நபரை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கள்ளநோட்டுகள் பொதுமக்களின் கைகளுக்கு செல்லும் முன்பு வங்கி அதிகாரிகள் கவனத்திற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் திசையன்விலை பகுதியில் பெரும் பரபரப்பையும் வங்கி பாதுகாப்பு மற்றும் பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரங்களின் கண்காணிப்பு குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.